ஹலோ, என் பேர் என் பிருத்விராஜ். நான் விவேக் சார் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கேன். அவர் ரொம்ப நல்லவர். எங்கள் எல்லார்கிட்டையும் ரொம்ப நல்லா பழகுவார். ஆக்சுவலாக ஒன் டைம் நான் ஒரு வாட்டி ஸ்கிட் அடித்து விழுந்தேன். அவர் அப்போ நான் யாருமே பார்க்கல, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட யாரும் என்னை அவ்வளோவா கவனிக்கல. அவர் தான் இடையில வந்துட்டு பார்த்துட்டு, ஐயோ என்னாச்சுப்பா தம்பி, இந்த மாதிரிலாம் ஏன்ப்பா விழுந்த அப்படி இப்படின்னு சொல்லி எனக்கு மெடிசன்லாம் காலில் வச்சார். அப்புறம் வந்துட்டு அவர் யாரையுமே திட்ட மாட்டார். மெடிசன் வச்சதில்ல, காலில் லைட்டாக வந்துட்டு தண்ணி ஊற்றி இது பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு வாட்டி அவர் வந்துட்டு எங்கள் எல்லார்கிட்டேயும் ரொம்ப சாஃப்டாக பேசுவார். என்றைக்குமே ரொம்ப ஹார்டாக பேசினதில்லை, அவ்வளோ நல்லவர். அப்புறம் he behaves so soft to the children in this society. அவங்க ரொம்ப சாஃப்டாக எல்லார்கிட்டையும் பேசினார் சார். அவ்வளோதான், எனக்கு அவ்வளோதான் தெரியும். ஆனால் அவள் ரொம்ப நல்லவர் சொல்லணும்னா அவ்வளோதான். டெய்லிக்குமே இந்த இடத்த சுற்றி தான் ஒரு ரவுண்டு போட்டு வாக்கிங் போவார். அப்பப்போ வந்துட்டு வீடு கிளம்புற ஒரு 6 மணி அந்த மாதிரி நேரத்தில் சைக்கிள் எடுத்துகிட்டு வீட்டை விட்டு அந்த சைட் மெயின் ரோட் சைட் போவார். சம்டைம்ஸ் கார் எடுத்துகிட்டு எங்கேயாவது வெளியே போயிட்டு திரும்பியும் வருவார். அவ்வளோதான் சார், அவ்வளோதான் எனக்கு தெரியும் அவர் என்னென்ன பண்ணுவார்னு. உங்கள் குழந்தைங்கிட்டலாம் எப்படி பழகுவார்? வந்து பேசுவாரா, நீங்களா போய் பேசணுமா? அவராக வந்து சம்டைம்ஸ் பேசுவார், நாங்களும் போய் சம்டைம்ஸ் பேசுவோம். உதாரணத்துக்கு நல்லா இருக்கீங்களா தம்பிங்களா, சாப்பிட்டீங்களா, அந்த மாதிரி. அவர் வந்து எப்போவுமே நாங்கள் எப்போவுமே எங்கேயாச்சும் விளாட்ணுன்னா எல்லோரும் இந்த ஏரியாவில் திட்டுவாங்க. அவர் வந்து எப்போவுமே இங்கே வந்து விளாடுங்கப்பா. அவரு கூட எங்ககிட்ட நிறைய டைம் ஃபுட்பால் கிரிக்கெட்லாம் விளையாடிருக்காரு. அவங்க கேட்டை திறங்கினாங்கன்னா எப்போவுமே நாய்ங்கெல்லாம் வெளில வந்துடும். அப்போ நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளே அப்படியே ஓடி போவோம். அப்போ வந்து அவர் வந்து அவரோட டிரைவர் அந்த அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி, நீங்கள் போக வேணாம்ப்பா, கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக போங்க, நாங்கள் நாயெல்லாம் அவுத்து விட மாட்டோம், நீங்கள் பொறுமையாக போங்க அப்படின்லாம் நல்லா சொல்லுவார். எப்போவுமே எங்ககிட்ட பேசிக்கிட்டு இருப்பார். நாங்கள் இங்கே சும்மா நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட அவராக வந்து எங்ககிட்ட பேசுவார். சாப்பிட்டீங்களா, எப்படிப்பா இருக்கீங்க, இப்போல்லாம் எங்கே விளாட்றீங்க, எங்கேயாச்சும் திட்டினாங்கன்னா இங்கே வந்து விளாடுங்கப்பா அப்படின்னு தான் எப்போவுமே சொல்லுவார். ஆமாம், கஷ்டமாக தான் இருக்குது. அவர் வந்து எப்போவுமே இங்கே விளாடுங்கப்பா விளாடுங்கப்பான்னு சொல்லுவாங்க. அவங்க இல்லாத கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த தெருவில் நாங்கள் எங்கே போனாலும் எங்களை விளாடவே விட மாட்டாங்க. யார் வீட்டு வாசலில் போனாலும் சரி, கண்ணாடி உடஞ்சிரும், டோரில் ஏதாவது சும்மா பால் போட்டாலே வந்துட்டு சத்தம் போடுவாங்க. அவர் தான் வந்துட்டு இங்கே வந்து விளாடுங்கப்பா அந்தமாதிரி எங்களை விளாட விட்டார் அவர் வீட்டு வாசலில். அந்த மாதிரி இந்த ஸ்ட்ரீட்டில் யாரும் நாங்கள் பண்ணி பார்த்தே இல்லை அவ்வளோ. அவர் அவ்வளோ நல்லவர். அவர் போனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா அவர் தான் எங்களை வந்துட்டு மற்ற இடத்துலலாம் துரத்தி விட்டு நாங்கள் வந்துட்டு இங்கே நின்று பேசிக்கிட்டு இருப்போம். அப்போ அவர் தான் இங்கே வந்துட்டு எங்கள் விளாடுங்கப்பா அப்படின்வாங்க. இந்த ஏரியாவில் அவர் நிறைய செடிலாம் வச்சுருக்காரு. அவர் கார் வெளில நிறுத்தி நாங்கள் ஏதாச்சும் ஃபுட்பால் ஆடும்போது தெரியாமல் பால் வந்து டயரில் இல்லைனா காரில் பட்டால் கூட அவர் எதுவுமே சொல்ல மாட்டார், கொஞ்சம் பார்த்து விளாடுங்கப்பா அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு விட்டுருவார். திட்டலாம் மாட்டார். எப்போவுமே அவர் ரொம்ப சாஃப்ட் டைப்பு, ரொம்ப சாஃப்டாக தான் பேசுவார் எல்லார்கிட்டேயும் சரி. விவேக் அங்கிள் ரொம்ப நல்லவர். அவர் எங்கள் கூட பேசுவார். ஒரு நாள் அவங்க வீட்டில் பால் விழுந்துச்சு, அவங்க வந்து எடுத்து கொடுத்தாங்க. அவங்க விளையாடினா கூட வந்து திட்ட மாட்டார். ஏதாச்சும் பால் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போனால் வந்து அவரே எடுத்து கொடுப்பாரு. அப்புறம் வந்து அவர் ரொம்ப நல்லவர். அவர் எதுவுமே பண்ண மாட்டார். ஏதாச்சும் பண்ணால் கூட அப்படி பண்ணாடி இங்கேன்னு சொல்லுவார். பால் ஏதாச்சும் அவர் கிளாஸ் மேலே பட்டா கூட எதுவுமே பரவாயில்லப்பா, எதுவுமே பண்ணாதீங்க, ஏன்னா வந்து பார்த்து ஆடுங்க, எனக்கு கிளாஸ் இருக்குன்னு சொல்லுவார். கிளாஸில் பட்டால் கூட வந்து வேண்டாம், கொஞ்சம் பார்த்து விளையாடுங்க, இப்படி கிளாஸில் பார்த்தா உடஞ்சிரும், அதனால வந்து பார்த்து விளையாடுங்க கொஞ்சம்னு சொல்லுவார். கிரிக்கெட் பட்டால் கூட அந்த ஸ்டம்பர் பால் பட்டால் கூட வந்து திட்ட மாட்டார், பார்த்து விளையாடுங்க அப்படின்னு சொல்லுவார். எப்போவுமே அவர் ரொம்ப நல்லவர். ஒரு நாள் எங்கள் கூட வந்தார். அவர் கூட நாங்கள் பேசுவோம், சைக்கிளிங் பண்ணுவோம். அவர் சைக்கிளிங் பண்ணும்போது கூட எங்கள் கூட பேசிக்கிட்டே வருவார். அதெல்லாம் எனக்கு
ஹாய் என்ன பண்ணுவா வீட்டில், நீ சாப்பிட்டியா அப்படின்னா கேட்பாரு, நீ என்ன பண்ண அப்படின்னா கேட்பாரு. அது மட்டும் தான் கேட்பாரு எங்ககிட்ட. அதான் எனக்கு தெரியும். விளையாடுவார் சில நேரத்தில். என்ன மாதிரி விளையாட்டு விளையாடுவீங்க? அந்த மாதிரி விளையாடுவார். விவேக் அண்ணாவுக்கு எந்த விளையாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? தெரியும், கிரிக்கெட் விளையாடுவார். அப்படி எங்கே விளையாடுவோம்? இந்த வீதியிலே விளையாடுவீங்களா? இங்கே விளையாடுவோம், இல்லைன்னா செகண்ட் ஸ்ட்ரீட்டில் கூட போய் விளையாடுவோம். அவங்க வீட்டில் எது எங்கள் பாலு அட்லீஸ்ட் எது வேணாலும் உள்ளட்டோம். அவர் எங்கள்கிட்ட ரொம்ப கைண்டாக பழகுவார். ஒரு வாட்டி இந்த மாதிரி தான் வந்துட்டு நாங்கள் வெளியே விளையாடும் போது கார் வெளியே நின்றுது. அப்போ அது கிளாஸில் போட்டுது. அவர் பார்த்துட்டு தான் இருந்தார் பக்கத்தில் நின்று. ஆனால் அவர் அப்போ கூட ஒன்றும் சொல்லலை. அவர் எல்லா இடத்துலையும் நாங்கள் விளையாடும்போது விவேக் சார் எல்லோரும் துரத்தி விட்ருவாங்க. ஆனால் விவேக் சார் தான் இங்கே வந்து என் வீட்டு வாசல் முன்னாடி விளையாடுங்கப்பா அப்படின்பாங்க. அவர் அவ்வளோ நைஸாக பிஹேவ் பண்ணுவார், அவ்வளோ கைண்டு. சொல்லுங்க. பேசுப்பா, பேசு. சொல்லு, விவேக் சார் பற்றி சொல்லு. எங்கே பார்த்தா, எப்படி பார்த்தா, அவர்கிட்ட பேசுறீங்க? அப்புறமா போனாங்க கல்வி. அவர் வந்து என்ன சொன்னார்னா, கார் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆடி கார் தானே வச்சுருக்காங்க, ஒயிட்டு. அதில் ஓரமாக போக சொன்னாங்க. எதிர்க்க வந்தாங்க. அப்புறமா சரின்ட்டு போனாங்க. அப்புறமா இதோட எத்தனை எடுத்துருமா பார்த்து அங்கே ஒரு ஃப்ளாட் இருந்துச்சுல, அது ஃபஸ்ட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க பையனுக்காக சாப்பாடு போட்டுட்டு இருந்தாங்களா. அப்புறமா இடித்து கட்டினோன்னே அப்புறமா லாஸ்ட் டேன்னு நேற்று தான் பார்த்தேன் அவங்கள. அங்கே வீட்டுக்கு போனேன், இறந்துருந்தாங்க. அப்புறம் தூக்கிட்டு போனதெல்லாம் பார்த்தேன். அவ்வளோதான். நேற்று இல்லைடா, முன்னாடி நேற்றுடா. ஏன்டா பாட்டி எங்கேயோ வெளில போகும்போது டயர் பஞ்சர் ஆகிடுச்சு. அப்போ வந்து டயர் பஞ்சர் ஆனதுக்கப்புறம் எங்கேயோ மெக்கானிக் ஷாப் இருக்கான்னு கேட்டார். அது வந்து சொன்னேன், இந்த லெஃப்டில் போங்கன்னு. சாப்பாடெலாம் போட்டாங்க. போட்டதுக்கப்புறம் டெய்லியும் பார்க்குக்கெலாம் வந்து நிறைய மரங்கள்லாம் நடத்தி விட்டு போவார். அவ்வளோ நடத்தி விட்டு போவாரா?